குடியரசு தினத்தை முன்னிட்டு கடலூர், விழுப்புரம் ஆகிய கடற்கரையோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தவிர்க்க கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து கடலூர் மாவட்ட கடலோர காவல்படை ஆய்வாளர் சேகருடன் நம் செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். நாடு முழுவதும் வருகின்ற 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படுது. குறிப்பாக கடல் பகுதியாக தீவிரவாதி ஊடுருவலாம் என்று உளவுத்துறை எச்சரிக்கை அடுத்து கடலோர காவல்படை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் கடலோர காவல்படை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. இந்த சோதனை இவ்வளவு பேர் மேற்கொள்கிறார் என்று நம்முடன் பேசுவாங்க கடலூர் மாவட்ட கடலோர காவல்படை ஆய்வாளர் சேகர் நம்முடன் இருக்கா. அவடம் கேட்போம். சார், இந்த பாதுகாப்பு பணி எதற்காக நடத்தப்பட்டிருக்கு? எவ்வளோ பேர் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? சார், கடலோர காவல்படை துறையுடைய கூடுதல் இயக்குனர் ஐயா அவருடைய அறிவின் பேரில் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்றைக்கி தீவிரவாதத்தை கடலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதால ரொம்ப தீவிரமாக ரோந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட அங்கே ஹோம்கார்டு என்னுடைய போலீஸெல்லாம் சேர்ந்து 70 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறோம். கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் 2 மாவட்டத்தையுமே கண்காணிச்சு வரோம். இன்றைக்கி மட்டும் ஒரு 70 போட்டை செக் பண்ணியிருக்கோம். இந்த செக் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு இப்போ 1090 கால் இருக்குது, ஃப்ரீ கால். இது மீனவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலுக்குள்ளே எவ்வளோ உள்ளாலும் அந்த கால் பண்ணலாம். இமீடியட்டாக ஹெட் குவார்ட்டருக்கு போவோம். அவங்க எங்களுக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. இமீடியட்டாக போய்ட்டு செக் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது இன்றைக்கி நிறைய போட்டு அது மாதிரி செக் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 70 போட்டு இன்றைக்கி செக் பண்ணியிருக்கோம். இதனால் தீவிரவாதிக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ள யாருமே வரக்கூடாத அளவுக்கு நாங்கள் இந்த தணிக்கையில் ஈடுபட்டிருக்கோம். இதனால் ஹோம்கார்டு ப்ளஸ் எங்கள் போலீஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மீனவரும் ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காங்க. கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தில் 48 கிராம் இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் 19 கிராம் இருக்குது. இவ்வளோ கிராமத்தில் இருக்க மீனவர்களும் எங்களுக்கு எந்த தகவலாக இருந்தால் உடனே சொல்கிறாங்க. நாங்கள் தணிக்கை பண்ணுறது மூலமாக கடத்தல் பொருளை வரதும் அது கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி தீவிரவாதி யாராவது வராங்கன்றதுக்கும் சந்தேக நபர் யாராவது இருக்காங்கன்னு சொல்கிறோம், செக் பண்ணுறோம். இதுவரையிலும் அந்த மாதிரி எதுவும் என்ட்ரி ஆகலை. இன்னும் இந்த இது இன்னொரு 3 நாளைக்கு கண்டினியூவாக செக் பண்ணுவோம். அதனால் எந்த விதமான தீவிரவாதிக்கும் கடல் எங்கள் எல்லைக்குள்ளே வராமல் கண்காணிச்சுட்டு வரோம். கடலூர் மாவட்டத்தில் தீவிரவாத இயக்கமோ இல்லை மர்ம பொருளோ கொண்டு வராத வண்ணமாக கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவது. வங்கக்கடலில் குறிப்பாக கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது மேற்கொள்ளப்படுவது. புதிய நபர்கள் யாரோடும் வந்தாலும் அல்லது மர்ம பொருட்கள் கொண்டு வந்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் கண்காணிக்கப்படுவது. இதனால் அனைத்து தீவிரவாதம் தடுக்கப்படும் என்று காவல்துறை தகவலாகிறது. புதிய தலைமையாக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் ஸ்ரீதர்.